இந்தியாவின் பாரம்பரிய மற்றும் கலாச்சார தலங்களை பாதுகாக்கவும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் புவன் என்ற பெயரில் புதிய இணையதளம் மற்றும் செல்போன் செயலியை இஸ்ரோ அறிமுகம் செய்துள்ளது. இந்த செயலி மூலம் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்ப வசதிகள் குறித்த விரிவான தகவல்களை பார்க்கலாம். கடந்த மார்ச் 13ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெற்ற பயனர் கலந்துரையாடல் கூட்டத்தில் 4 புதிய தொழில்நுட்ப அம்சங்கள் புவன் தளத்தில் சேர்க்கப்பட்டன. இதில் முக்கியமாக ஸ்பேஷியல் டெக்னாலஜிஸ் கஸ்தூரி மற்றும் பாரத் தர்ஷன் ஆகிய 2 புதிய செயலிகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. தேசிய தொலைவுணர்வு மையம், தேசிய மேம்பட்ட ஆய்வுகள் நிறுவனம், மத்திய கலாச்சார அமைச்சகம் மற்றும் இஸ்ரோ ஆகிய அமைப்புகளைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து இந்த தரவு தளத்தை உருவாக்கியுள்ளனர். பல்வேறு மாநில அரசு இணையதளங்கள், ஆய்வு கட்டுரைகள் மற்றும் அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் இருந்து பெறப்பட்ட தகவல்களை கொண்டு இந்த செயலிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதில் பாரத் தர்ஷன் செயலியில் யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட 42 இடங்கள் குறித்த விரிவான தகவல்கள் உள்ளன. அதே நேரத்தில் கஸ்தூரி செயலியானது 20 கலாச்சார மற்றும் பாரம்பரிய நிலப்பரப்புகள் குறித்த விவரங்களை கொண்டுள்ளது. இந்த தளம் யுனெஸ்கோ, இந்திய தொல்லியல் துறை, மாநில தொல்லியல் துறைகள் மற்றும் கலாச்சார அமைச்சகம் ஆகியவற்றால் பட்டியலிடப்பட்ட பாதுகாக்கப்பட்ட இடங்கள் குறித்த அனைத்து தகவல்களையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கிறது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் பொதுமக்கள் சுற்றுலா தலங்களை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதிகாரிகள் அந்த இடங்களில் நடக்கும் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள் மற்றும் பிற சேதங்களை உடனுக்குடன் கண்காணிக்க முடியும். குறிப்பாக கஸ்தூரி செயலியானது நாட்டின் முதலாவது தொகுக்கப்பட்ட புவிசார் தகவல் நுழைவாயிலாக செயல்படுகிறது. இது செயற்கைக்கோள் படங்கள், வரலாற்று வரைபடங்கள் மற்றும் கள தரவுகளை ஒன்றிணைத்து பண்டைய குடியிருப்புகள், ஆறுகள் மற்றும் கடற்கரை ஓரங்களில் உள்ள வரலாற்று தடயங்களை வெளிப்படுத்துகிறது. பாரத் தர்ஷன் செயலி மூலம் பயனர்கள் அந்த இடங்களை முப்பரிமாண முறையில் டிஜிட்டலாக சுற்றி பார்க்க முடியும். மேலும் ஒவ்வொரு இடமும் வகைப்படுத்தப்பட்டு கூடுதல் விவரங்களுக்காக அந்தந்த மாநில அல்லது அமைச்சக இணையதள இணைப்புகளும் இதில் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டின் அனைத்து பாரம்பரிய சின்னங்களையும் GPS மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்புடன் ஒரே தளத்தின் கீழ் கொண்டு வரும் முதல் முயற்சி இதுவாகும். தற்போது குறிப்பிட்ட இடங்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் வரும் நாட்களில் இந்தியாவின் இன்னும் பல முக்கிய இடங்கள் இந்த பட்டியலில் இணைக்கப்படும் என்று அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.